ஓம் சக்தி பராசக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. குருவடி சரணம், திருவடி சரணம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ப்பா. இந்த வீடியோவை பார்க்கக்குள்ள தமிழ் புத்தாண்டே முடிஞ்சிருங்கப்பா. இருந்தாலும் உங்களுக்காக நான் இந்த புத்தாண்ட வாழ்த்துக்களை போடுறேன். முன்னாடியே பார்த்துருப்பீங்கப்பா, நான் தமிழ் புத்தாண்டுக்கு நான் என்னென்னலாம் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு. இந்த நட என் பொண்ணு வீட்டில் தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும். நாங்கள் இந்த நட சீமாட்டிக்கு போனது, அங்கே காய்கறி ஜாமான்லாம் வாங்கினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கோன்னு உங்களுக்கு காட்டியிருக்கோம். நாளேப்பா தாம்பாளம் வச்சு அதில் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்துக்கு மேலே என்ன செஞ்சோன்னா நம்ம ஓம் சக்தி அம்மாவோட காயின், ஒரு தங்க நகை அதில் வச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கணிகள் வச்சோம். முக்கணிகள்னால் வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம். இதுதான்ப்பா மெயினாக அதில் வைக்கணும். அதை வச்சு குங்குமம், மஞ்சள் வச்சோம். மஞ்சள் வச்சுட்டு பூ வச்சு அதில் வச்சுருந்தோம். இதை தான்ப்பா புத்தாண்டாக நாங்கள் நாளே வச்சுட்டு மக்கா நாள் பார்த்திங்கன்னா புத்தாண்டை கொண்டாடணும். வெளியே எழுந்திரிச்சுப்பா கற்களை யார் முகத்துலேயும் முழிக்காமல் அந்த கண்ணாடி, அந்த முக்கணிகள், பழங்கள், நம்ம அம்மா படமும் அதில் வச்சுருந்தோம். அம்மா படத்தை பார்த்துட்டு தாண்டா தொடங்கணும் அந்த நாளை. எங்கள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னாப்பா எல்லோரும் நான்வெஜ்ஜும் எடுப்பாங்க, வெஜ்ஜும் செய்வாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நாங்கள் வெஜ்ஜு தான் செய்வோம், நான்வெஜ்ஜு எடுக்க மாட்டோம். அதேமாதிரியே என் பொண்ணு வீட்லேயும் அது மாதிரி தாண்டா. மெயினாக தமிழ் புத்தாண்டுக்கு என்ன செய்வாங்கன்னா மாங்காய், வேப்பிலை, வேப்பம் பூவு, இதுதான்ப்பா முக்கியம். அந்த நேரத்தில் தான் சுட சுட வடை சுட்டு வைக்கணும்னு சொல்லிவிட்டு வடை செஞ்சிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி படைக்கிறதுக்குப்பா வெஜ்ஜு செய்கிறது எல்லா வீட்லேயும் செய்கிறது தான்ப்பா. அதே மாதிரி தான் நாங்களும் செஞ்சுருந்தோம். சுட சுட சாதம், மாங்காய் போட்ட சாம்பார், வேப்பம்பூ போட்ட ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா பொள்ளங்காய் கூட்டு, பீட்ரூட், கேரட்டு போட்டு தொட்டுக்க, மாங்காய் பச்சடி. இது நம்ம வீட்டு வயலில் விளைஞ்சதுனால பைத்தம் வடை, உளுத்தம் வடை, அப்பளம், பாயாசம், இதெல்லாம் தான்ப்பா அன்றைக்கி வச்சோம். நம்ம கிராமத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா உளுந்து பயிரெலாம் போட்டிருப்போம். அது இந்த சமயத்தில் தான்ப்பா உளுந்து பயிரெலாம் எடுப்போம். அது நம்ம வீட்டிலே விளைஞ்சதுனால தான் வருஷத்துக்கு வருஷப்பிறப்பு அன்னைக்கு உளுத்தம் வடை, பைத்தம் வடைலாம் செய்து வச்சு நம்ம படைப்போம். கிராமத்தில் பார்த்திங்கன்னாப்பா கடையிலலாம் உளுந்து பயிரெலாம் வாங்க மாட்டோம். ஏன்னா அது நம்ம வருஷத்துக்கு அது நம்ம வீட்டிலே விளைஞ்சி வருது. அதனால் அதை வச்சு தான்ப்பா வடை செய்வோம். படைக்கிறதுக்குப்பா 3 இலை போடுவோம். அந்த 3 இலையில் நடுப்புற பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், 2 பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வைப்போம். அந்த சக்கரை பொங்கலில் நடுப்புற குழி பறிச்சுட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா தயிர் விட்டு 3 பக்கமும் சக்கரை வச்சு வாழைப்பழம் வச்சு தாண்டா படைப்போம். திருப்பி 2 இலையிலையும் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வைப்போம். சாம்பார் சாதம் வச்சு இந்த பொரியல், வடை, பாயாசம், அப்பளம், இந்த பைத்தம் வடைலாம் செய்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம படைக்க ஆரம்பிப்போம். இந்த வருஷப்பிறப்புப்பா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்ததுனால நம்ம ஆதிபராசக்திக்கும் பங்காரம்மாவுக்கும் நம்ம சேர்த்து வழிபாடு செஞ்சோண்டா. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாச்சா, நம்ம அம்மாவுக்கு படைக்கிறதுனால அம்மா சாதமும் செய்து வச்சு அதில் வேம்பு வச்சு அதில் படைக்க ஆரம்பித்தோம். எப்பயுமே தமிழ் புத்தாண்டு பெரிய விசேஷம்னா எங்கள் வீட்டுக்காரங்களை தான்ப்பா படைக்க விடுவோம். இப்போயும் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே எங்கள் வீட்டுக்காரங்களை தான் சாம்பிராணி போட்டு காட்டிட்டு தீபாராதனை காட்ட சொன்னோம். தேங்காயை உடச்சி வச்சுட்டுப்பா அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க சூடம் காட்டின பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் படைக்க ஆரம்பிப்போம். ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அந்த வழிபாட்டை நாங்கள் செய்வோம். ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே, ஆதிசக்தியே, மகாசக்தியே சரணம். அகிலை இயல்பவளே, இச்சா சக்தியே சரணம். உண்மையென ஒளிர்பவளே, ஓம் சக்தியே சரணம். உண்மையன்கள் செய்பவளே, சுசக்தியே சரணம். சித்துக்கள் செய்பவளே, சுசக்தியே சரணம். தத்துவங்கள் தருபவளே, தவசக்தியே சரணம். தத்துவங்கள் தருபவளே, தவசக்தியே சரணம். வித்துக்கும் வித்தானவளே, விந்து சக்தியே சரணம். வித்துக்கும் வித்தானவளே, விந்து சக்தியே சரணம். ஓம் சக்தியே, ஆதிசக்தியே, மகாசக்தியே சரணம். ஓம் சக்தியே, பராசக்தியே, மருவூர் தாயே சரணம். காலங்கள் கடந்தவளே, கிரியாசக்தியே சரணம். காலங்கள் கடந்தவளே, கிரியாசக்தியே சரணம். கோலங்கள் கொள்பவளே, கிரியாசக்தியே சரணம். கோலங்கள்
நாங்கள் மூல மந்திரம் சொல்லி சரணம் சொல்லிவிட்டு அம்மாவுக்கு வழிபாடு செஞ்சதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா வருஷ பிறப்புங்கிறதுனால நம்ம மனசுக்குள்ள கோரிக்கையும் அதில் அம்மாவுக்கு வச்சோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. தீபாராதனையை காட்டிட்டுப்பா. அப்புறம் என் பொண்ணு பேத்திங்கெல்லாம் வந்து எல்லாம் காலில் விழுந்து கும்பிட்டாங்க, சரணம் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் விபூதியை விட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு வருஷப்பிறப்பாச்சா எல்லாருக்கும் காசு வச்சு கொடுத்தோம்ப்பா. நீங்களாம் எப்படி வருஷப்பிறப்பு கொண்டாடுனீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. வருஷப்பிறப்பு தொடர்ந்தேப்பா சித்திரை அமாவாசை வந்தது. அதுக்கும் நாங்கள் மருவத்தூர் போகணும்லப்பா. என் பொண்ணு என்ன செஞ்சா, அம்மாம்மா நீங்கள் போனீங்கன்னா வரமாட்டீங்க, எனக்கு கருவடம் போட்டு கொடுத்துட்டு போங்கன்னா. அப்புறம் அது வெங்காயமும் உரிச்சிட்டா உடனே கருவடெல்லாம் பிடிச்சி உண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வந்தேன். கருவடை ரெசிபி என்னான்னு கேட்டிருக்கீங்க. கருவடத்துக்கு வெங்காயம், விளக்கெண்ணெய், கொஞ்சம் கல்லெண்ணெய் வேணும், கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம், ஜீரகம், உளுந்து, இது தான்ப்பா போடணும். எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கருவடம் இல்லாமல் புளிக்குழம்பு, கூட்டு, சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் போடுவோம்ப்பா. போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னாப்பா கறி குழம்புக்கு கோழிக்கறி, ஆட்டுக்கறிக்கெல்லாம் கருவடம் போட்டு செய்வாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வாசனையாக தான்ப்பா இருக்கும். உங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து கருவடம் உண்டான்னு சொல்லிவிட்டு கருவடம் போட்டுட்டிங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்த வருஷம் வருஷப்பிறப்பு பிறந்திருக்குப்பா. சித்திரையில் எப்பயுமே சித்திரையில் 1 தமிழ் வருட பிறப்பு. அதனால் இன்றைக்கி அம்மா கிட்ட நம்ம போய்கிட்டுருக்கோம். செவ்வாடை சக்தியெல்லாம் எல்லா சக்திகளுக்குமே, செவ்வாடைன்னு கிடையாது, உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளுக்கும் நம்மளுடைய நோய் நொடி இல்லாமல் மனக்கவலையை அம்மா நீக்கி, உடலில் உள்ள பிணிகளை நீக்கி, வீட்டில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி அம்மா நலமுடனும் வளமுடனும் ஓம் சக்தி அம்மாவும் நம்ம பங்கார அம்மாவும் உலகத்தை காத்து அருள்றாங்க. அது வழியாகவே நம்ம அம்மாவுடைய தொண்டுக்கும் அம்மாவுடைய அருளுக்கும் நம்ம மருவத்தூர், மேல் மருவத்தூரும் நம்ம எல்லோரும் போகணும்ப்பா. போய் அம்மாவை கட்டாயம் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அம்மா வந்து நம்ம ஓடி அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓடுவோம் அம்மா இப்போ வராங்களான்னு. இப்போ அம்மா வந்து அருள் கூடத்தில், அம்மா வந்து சக்தி பீடத்தில் உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி வருதுங்க, நம்ம செவ்வாடை கட்டி நம்ம பிள்ளைவ வரும்பொழுது அம்மா வந்து ஒளி வடிவாக உட்காந்து நம்மளை அருள் கொடுக்குறா, நம்மளை அன்போடு காத்து அருளுலா. அதனால் எல்லோரும் மறக்காமல் எல்லோரும் அமாவாசைக்கு போயிட்டு வந்தீங்கன்னான்னு எனக்கு சொல்லுங்கப்பா. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த அமாவாசை வீடியோவை பார்க்கலாம். ஓம் சக்தி.